அம்மா உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நான் உங்களோட பையன் கார்த்திக் கிடையாது. எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. திரும்ப எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சரிங்களா? ப்ளீஸ். ஸ்வேதா, என்ன இவ்வளோ சீக்கிரம்? புதுக்கோட்டை ஃபில்ட்ரு முடிச்சானே வந்திருக்கா? அப்போ டிரைவர் சீட் பக்கத்தில் தான் உட்காந்து வந்திருக்கா. ഓഫീസിൽ എന്താണെന്ന് അറിയോ? എന്താണെന്ന് അറിയാ എനിക്ക് പുരിயாது. നീ തമിഴിലേ சொல்லலாம்ல. ആക്ച്വലി ഇന്ന് ഞാൻ ஃபீல்ட் ஒர்க் முடிச்சிட்டு ஆஃபீஸே வந்தப்போ கொஞ்சம் லேட்டாக வந்தேன். அப்போது மேனேஜர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, வடிவேல் பஸ் கண்டக்டர் சீன் மாதிரி டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்து வந்தியான்னா. இதோட சீப்பான கமெண்ட் தெரியுமா உனக்கு? இதே கமெண்ட் அவன் பொண்டாட்டிக்கிட்டே அவன் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பானா? அதை சிரிச்சிட்டு வேறு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கல நீ? நான் உங்ககிட்ட தான் சிரிச்சு சொல்கிறாங்க, நான் முறைச்சி தான் பேசினேன் உங்ககிட்ட. சரி டென்ஷன் ஆகாது, அதை விடு. நான் உங்ககிட்ட ஃபீஸ் பற்றி கொஞ்சம் பேசியிருந்தேன்ல, அது என்னாச்சு? உங்ககிட்ட டைம் கேட்டிருந்தேன்ல, கொஞ்சம் டைம் கொடு, நான் ரெடி பண்ணி தரேன். எவ்வளோ டைம் வேணும்? என்ன எப்போ கேட்டாலும் நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க, டைம் கொடுன்னு. நீ ஏதாச்சும் பண்ணு, நான் போகிறேன். ஹலோ, மச்சான் கொஞ்சம் ஃப்ரீயாடா? சரி நம்ம எப்போவுமே மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு வரியா? கொஞ்சம் கிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். சரி வெயிட் பண்ணுறேன், வாடா. சரி வந்துட்டேன். என்னடா அவசரமாக வர சொன்ன? என்னாச்சு? டேய் உன்னத்தாண்டா கேட்டே இருக்கேன், இதை யோசிச்சுட்டே இருக்க. உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த பண விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வேணா மந்த் எண்டில் என் சேலரி தரட்டுமா? நீ வாங்குற 20,000 ரூபாவுக்கு 22,000 ரூபா செலவு வச்சுருக்க. இதில் எனக்கு எங்கேருந்து கொடுக்க போகிற நீ? ரிட்டர்ன் பண்ணுறா, என்னடா பார்த்துட்டே இருக்க? நான் தான் சொன்னேன்டா, ஒரு அம்மா நான் தான் அவங்க பையனை நினச்சா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்கன்னு. இருக்கிற பிரச்சனை இல்லை, அவங்களை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியலடா. அட்டன் பண்ணுறா, பார்த்துட்டே இருக்க. ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்க போதுடா, அட்டன் பண்ணி பாரு. நண்டு
சரி அந்தம்மா விடு. இப்போ பண விஷயத்தை பற்றி என்ன யோசிச்சு வச்சுருக்க? அதான்டா என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ ஒரு சரியான ஆள்ரா. நான் கொடுத்தாலும் வேணான்னு சொல்லுவேன். நீயா போய் யார்ட்டையும் கேட்க மாட்ட. உன் பிரச்சனை உன் பாடு. என்னமோ பண்ணு, என்னை ஆள விடு. உங்ககிட்ட எத்தனை வாட்டிமா சொல்கிறது நான் உங்கள் பையன் கார்த்திக் இல்லைம்மா. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது ராங் நம்பர்னு. உங்களுக்கு புரியவே புரியாதா? நானே 1000 பிரச்சனையில் இருக்கேம்மா. தயவுசெய்து கால் பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ்மா. எனக்கே கஷ்டமாக இருக்குமா. ப்ளீஸ் தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்கம்மா. ராங் நம்பர்மா இது ப்ளீஸ். நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கே, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஆமாம், நீ வேறு என்கிட்ட அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு அமௌண்ட் கேட்டிருந்தல. சாரிப்பா, இப்போது என்கிட்ட அமௌண்ட் எதுவும் இல்லை. நம்ம என்ன இந்த 1 year வெயிட் பண்ணி பார்க்கலாமா? நான் அதுக்குள்ளேயே சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் கூட சென்னை போயிடலாம்ல. 1 year இது வந்து என்னோட ஏர் ஹோஸ்டஸ் ஆகிறது வந்து என்னோட லைஃப் டைம் ஆம்பிஷன். இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. இதை நான் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். ஒன்றால் முடியலைன்னா சொல்லு, நான் என் மேனேஜர்கிட்ட கேட்குறேன். அவளாம் ஒரு ஆள் பரவன். சாரி இப்போ பார்த்தாலும் அதே பற்றி பேசிகிட்டு இருக்கோமா? உண்மையிலே மேனேஜர். சரி, நான் இன்றைக்கி ஒரு புக் வாங்கியிருக்கேன், அதை பற்றி பேசலாம்ல. சரி, நான் அப்படியே போவோம். சார் 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 ஒரு நிமிஷம், ஒரு எமர்ஜென்சி சார், ப்ளீஸ் சார். ஹலோ, சொல்லுங்கண்ணா. தம்பி, கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு போகிறியாப்பா? சரிம்மா சரி. ஆமாம், இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்குமா. அடுத்த வாரம் கூட்டு போட்டோமா உங்களை கோயிலுக்கு? அந்த அம்மா வர ஃபோன் பண்ணிச்சுரா, கோயிலுக்கு கூட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கு. யார் என்னன்னே தெரியல. தன்னோட மகன் சொல்லிட்டு உரிமையாக பேசிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லி புரியிக்கிறது, அவங்கள எப்படி சமாளிக்கிறேனே தெரியலடா. என்ன வாயேன், ஒரு நாள் நேரில் போய் பாட்டு வருவோம். அந்த அம்மா தான் ஃபோன் பண்ணுது வேறு. எடுக்கலாமா வேணாமா? சும்மா எடுத்து பேசு, என்ன சொல்லுன்னு தான் கேட்போம். ஹலோ, சொல்லுங்கம்மா. தம்பி, செலவுக்கு 1,00,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறேன், வந்துருச்சான்னு பாரு. எனக்கு எதுவுமே காசு போட்டு விட்டீங்க? நான் தான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வயசுக்குள்ள உனக்கு 1000 செலவு இருக்கும். வேற ஏதாவது வேணும்னா கேளு. சரிப்பா, நீ உடம்ப பார்த்துக்கோ. ஏன்னா இப்படி கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்க? பேசிக்கிட்டு தானே இருக்கேன். நீ ஏதோ ஸ்வேதா அமௌண்ட்டு கஷ்டப்பட்டு கேட்டுருக்கான்னு இல்லைடா, இதை அப்படியே மாற்றி விடு. அதெல்லாம் ஃபோர்ஜரிடா. அவங்களே பாவம், அவங்களே நம்ம கஷ்டப்படுத்தி ஏமாற்றணும். டேய், நீ ஒன்றும் ஏமாத்தலடா. உன் அர்ஜென்சிக்கு அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணு. ஒரு 2 or 3 months நம்மளே ரெடி பண்ணி நேரில் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். புரியுதா? நீ ஒன்றும் அந்த அம்மாவை ஏமாத்தலை, அதை முதல் மைண்டில் வச்சுக்கோ. இப்போ ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட் மட்டும் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாரு. நீ அந்த அம்மா போட்டிருக்கடா நிஜமாவே. என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு ஸ்வேதா நம்பருக்கு இந்த அமௌண்ட்டை மாற்றி விடு. நீ கேட்ட பணத்தை அனுப்பியிருக்கேன் பாரு. இதுக்கு மேலே ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோ. எப்படிடா 1 lakh உடனே ஏற்பாடு பண்ண? ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ சொன்ன அந்த காசு நான் அனுப்பிட்டேன். ஆனால் அந்த அம்மாக்கிட்ட உண்மையை சொல்லாமல் எனக்கு தூக்கம் வர்றது போல இருக்குது. நீ வேணா கூட வரியா? நேரில் போய் பார்த்தா அந்த அம்மாக்கிட்ட உண்மையை சொல்லி காசு கொஞ்சம் லேட்டாக தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கலாமா? இதில் என்னடா இருக்குது? வா, நாளைக்கே போவோம். இதில் என்ன இருக்குது?
ஹலோ. இல்லைடா, நானும் காலையிலேருந்து ஒரு 2 முன்னாடி ஃபோன் பண்ணி பார்த்தேன். ரிங்கே உங்களுக்கு போல. எனக்கு என்னமோ தப்பாப்படுதுடா. விடுறா மாப்பிள்ள, இந்த அம்மாவே வயசான அம்மா, ஃபோனை சார்ஜ் போட மறந்துருக்கும். நீ எதுவும் தேவையில்லாம் கற்பனை பிடிக்காத. நீ வேணா பாரு, அந்த அம்மாவே நைட்டுக்குள்ள 4 மிஸ்டு கால் அடிக்கும். என்னடா இது யோசனையிலே இருக்கு? அந்த அம்மாவுக்கு நான்லாம் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன்டா, அவங்க வேறு எடுக்க மாட்றாங்க. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. அது எதனா அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம நேராக அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். கார்டாக ஃபீல் பண்ணுற என் ஃப்ரெண்டு கமிஷன் ஆஃபீஸில் தான் இருக்கான். அவன் மூலமாக ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து அட்ரஸை எப்படியும் தூக்கிடலாம். நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், நீ ரிலாக்ஸ் ஆயிரு. நம்ம 2 பேரும் நேரில் போய் பார்த்து வருவோம், சரியா? சரிடா, அதை மட்டும் முதல்ல பண்ணிட்டே சீக்கிரமா. சரிடா, உன்னை சாயந்தரம் அட்ரஸோடு வந்து பார்க்குறேன் நான். ஹலோ. ஹலோ. ஆமாம் சார், அந்த அம்மாவோட அட்ரஸ் வாங்கிட்டியாடா? மச்சி, நானே உனக்கு ஃபோன் பண்ணி நினச்சேன்டா. அட்ரஸ் கிடச்சிருச்சு. நான் ஒரு சின்ன எமர்ஜென்சி விஷயமா வெளியே போகிறேன், அதனால் நீயே போய் பார்த்துரு. இல்லை வெயிட் பண்ணுங்க நான் சார் 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 சரிங்க. லட்சுமி அம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. லட்சுமி அம்மாவா? ஏப்பா அவங்க இறந்து போய் 4 நாள் ஆச்சுப்பா. சார் 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 அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் அவங்கள யாரும் வந்து பார்த்த மாதிரி தெரியலையப்பா. யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துக்கா. தேவையானதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் சென்னை கிளம்புறேன். உன்னால் முடிஞ்சால் வந்து என்ன ட்ராப் பண்ண வரியா? ஏதாச்சும் சொல்லுடா.